பாக்யராஜ் சாரோட வீட்டுக்கு ஏகப்பட்ட பண மூட்டைகள் வந்திருக்கு அப்படின்னும், அத பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல இயக்குனரான பாக்யராஜ் சார் சமீபத்தில மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவுக்கு பின் தொடர்ந்து நம்ம நிறைய செய்திகள அவர பத்தி பார்த்து வந்துட்டுருக்கோம். அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலையில பாக்யராஜ் சாரோட வீட்டுக்கு சடனா ஒரு 3 மூட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீட்டு முன்னாடி வந்து இருந்திருக்கு. அண்ட் அப்போ கூடவே ஒரு சில நபர்களும் வந்திருக்காங்க. இத பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன்னா சடனா நம்மளோட வீட்டு முன்னாடி ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க முன்னாடி மூட்டைகள் இருக்கு அப்டின்னா நமக்கு ஒரு அதிர்ச்சி வரும் இல்லையா? ஸோ அது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்திருக்கு. அண்ட் எதனால இந்த மாரி வந்து மூட்டைகள் இருந்திருக்கு? யார் அவங்க? அப்படிங்கிற மாரி அவங்க விசாரிச்சிருந்திருக்காங்க. அப்படி விசாரிக்கும்போது, அவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிய சேர்ந்தவங்க அப்படின்னும், பாக்யராஜ் சார் உயிரோட இருக்கும்போது, அவங்க பேர்ல வந்து அவர் இன்சூரன்ஸ் போட்டிருக்காராமா. அண்ட் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பணம் வந்து அவங்களோட வீட்டுக்கு போகும் இல்லையா? அப்படி போகும்போது, ஒரு சில டிமாண்ட்ஸோட அந்த ஒரு அக்ரீமெண்ட்ட வந்து அவரு குடுத்திருக்காரு. குறிப்பா, நான் இங்க வந்து எடுக்க போற பணம் வந்து எனக்கு மூட்டையா தான் வீட்டுக்கு போய் சேரணும். ஏன்னா, அது பெட்டியா போய் சேர்றத விட மூட்டையா போய் சேர்ந்துச்சுனா தான், அவங்களுக்கு வந்து அத பார்க்கும்போது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இத சேர்த்துருக்கேன். நான் இல்லாதபோது அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு உதவும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம இது 3 மூட்டைகளா தான் வரணும். இப்போ வரைக்கும் எங்க குடும்பத்தில 3 பேர் இருக்கோம். அந்த 3 பேத்துக்குமே இது 3 பங்கா போகணும் அப்படிங்கிறதுனால தான் 3 மூட்டையா நான் அனுப்புறேன் அப்படிங்கிற மாரி ஒரு சில அக்ரீமெண்ட் வந்து அவங்க போட்டிருக்காங்க. பாக்யராஜ் சார் இறந்ததுக்கப்புறம் ப்ராப்பரான லீகலான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம், அவரு ஆசைப்பட்டபடியே மூட்டைகளாக அவங்க வீட்ல வந்து இறக்கியிருக்காங்க. மேலும் முக்கியமான ஒரு விஷயத்த அவரு சொல்லியிருக்காராமா, இந்த ஒரு பணத்த வந்து அவங்க குடும்பம் யூஸ் பண்ணும்போது, வெளியிலேருந்து யாராவது வந்து ஹெல்ப் பண்ணி கேட்டா, கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த பணத்திலேருந்து எடுத்து குடுக்கணும். இது அவங்க கட்டாயம் பண்ணணும் அப்படிங்கிற மாரியான ஒரு கண்டிஷனையுமே அவரு போட்டிருந்தாராமா. ஸோ இந்த கண்டிஷன்லாம் ஓகே சொல்லி அந்த பண மூட்டைய அவங்கள்ட்ட குடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. இதுதான் சமீபத்தில சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் புதிததாக புரொடியூசர் அவதாரம் எடுத்திருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. கோமாளி படத்தின் மூலியமா தமிழ் சினிமால டைரக்டர் அறிமுகமாகி இருந்தாரு. அடுத்து லவ் டுடே படத்தின் மூலியமா ஹீரோவா மாறியிருந்தாரு. கோமாளி சக்சஸ்ஃபுல் டைரக்டரா மாறி இருந்துச்சு. லவ் டுடே டைரக்டர் பிளஸ் ஆக்டரா அவர ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருந்துச்சு. அத தொடர்ந்து டூட் பண்ணியிருந்தாரு. சமீபத்தில வெளியாகி இருந்த எல்லைக்கே படம் பண்ணியிருந்தாரு. இது எல்லாமே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்த நிலையில, அடுத்ததா இதுக்கப்புறம் ஹீரோவா, டைரக்டரா அப்படிதான் பயணிப்பார்ன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில எல்லாருக்கும் ஷாக் கொடுக்கும் விதமா தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்திருக்காரு. அண்ட் அவரோட புரொடக்ஷன்ல புதிய படம் ஒண்ணு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 பேர் வந்து டைரக்ட் பண்ண போறாங்களாமா. ரொம்பவே புதுசா இருக்க போகுது. ஆனா அந்த கதை அப்படிங்கிறது பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட கதை தான் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. அதோட அனௌன்ஸ்மென்ட் வீடியோ கூடிய சீக்கிரமே வரும்னு சொல்லியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் எது பண்ணாலுமே ஹிட் ஆகுது. புரொடியூசர் அவதாரம் எடுத்திருக்காரு. அது அவருக்கு கை கொடுக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.